அம்பலம் ஞான பொற்சபையில் இணைந்திருக்கும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்று 31/10/2020 தமிழ் மாதம் ஐப்பசி திங்கள் பௌர்ணமி திதி நின்றசீர் நெடுமாறன் நாயனார் குரு பூஜை விழாவிற்கு இப்பொற்சபையை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி கொண்டிருக்கும் தலைவர் முனைவர் இந்திராணி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முனைவர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் துணைத் தலைவராக தங்களது மேலான ஆலோசனைகளை வழங்கி இப்பொற்சபையை நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களையும் வருக வருக என பேரன்புடன் வரவேற்கிறேன். மேலும் முனைவர் கருணாம்பிகா அம்மா அவர்கள் செயலராக பொறுப்பேற்று நமது அனைத்து நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார். அம்மா அவர்கள் விரைவில் இணைந்து கொள்வார். இறைவனுக்கு செய்யும் தொண்டு இறைவனுக்கும் மட்டும் சென்றடையும், அடியாருக்கு செய்யும் தொண்டு அடியாருக்கும் இறைவனுக்கும் சென்றடையும் என்ற மெய்ப்பொருளுக்கிணங்க இங்கு இணைந்திருக்கும் அனைத்து அடியார்களுக்கும் வருக வருக என வரவேற்று இந்நிகழ்ச்சியை சிறப்பித்து இறையருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது இறைவாழ்த்து நமது தலைவர் இந்திராணி அம்மா அவர்களை இறைவாழ்த்து பாட அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி, துரியமும் இறந்த சுடரே போற்றி, சந்தன சாந்தின் சுந்தரா போற்றி, இருள் கெட அருளும் இறைவா போற்றி, இடரை களையும் எம் தாய் போற்றி, ஈசா போற்றி, இறைவா போற்றி, பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி, அரசே போற்றி, அமுதே போற்றி, ஈசா போற்றி, இறைவா போற்றி. நன்றி அம்மா. பாண்டி நாட்டிலே மதுராபுரியிலே கூன் பாண்டியன் என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் சமணர்களுடைய துர்போதனையினாலே பொய் மார்க்கமாகிய 6 கத மதத்திலே பிரவேசித்தும் சோழராஜாவுடைய புத்திரியாகிய சைவ சிகாமணியுமாகிய மங்கையர்க்கரசியாரை மனைவியராகவும் குலச்சிறை நாயனாரை மந்திரியாகவும் பெற்றிருந்தமையால் சமய குரவராகிய திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரை திருக்கரத்தினாலே தீண்டி விபூதி சாத்தப்பட்டு அவர் அருளிய மெய்யுபதேசத்தை பெற்று கூன் நிமிர்ந்து நெடுமாற நாயனார் என பெயர் பெற்றவரை பற்றி இன்று நிறை கொண்ட சிந்தையான் நின்றசீர் நெடுமாறன் என்ற தலைப்பில் உரையாற்றவிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் திரு கோ பாக்கியராஜ் ஐயா அவர்களை வருக வருக என பேரன்புடன் வரவேற்கும் பொறுப்பை இன்று இறைவன் அடியேனுக்கு வழங்கி அருளியுள்ளார். ஐயா பற்றிய சிறிய அறிமுகம். நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் திரு கோ பாக்கியராஜு ஐயா அவர்கள் சேலம் சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். ஐயா அவர்கள் பல்கலைக்கழக மானிய குழுவின் தேசிய விரிவுரையாளர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 2011ஆம் ஆண்டு ஜலகண்டபுரம் வைணவ திருத்தலங்களை ஆய்வு செய்யும் பொழுது 1000 ஆண்டுக்கும் பழமையான கல்வெட்டு ஒன்றை ஐயா அவர்கள் மூலமாக கண்டெடுக்கப்பட்டது மிகவும் போற்றுதலுக்குரியதாகும். மற்றும் ஐயா அவர்கள் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளராக 3 ஆண்டுகளில் 144 நிகழ்ச்சிகளை நடத்தி சிறப்பாக தொண்டு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐயா அவர்களுக்கு இப்பொற்சபையின் சார்பாக நன்றி பாராட்டி ஐயா அவர்களின் உரையை நல்கி சிறப்பிக்குமாறு அன்புடன் வரவேற்கிறேன்.
பாக்யராஜ் ஐயா இணைப்பில் இருக்கிறீங்களா? இந்த நிமிஷம் தாப்பா அவர் வெளியில போயிட்டாரு. ஒரு நிமிஷம் பார்க்கலாம். சரிங்க மேடம். சரி. மேம் மேம் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதநாமம் நமச்சிவாயவே. ஞான பொற்சபை பொறுப்பாளர்களுக்கும் சைவ சமயத்தை வளர்த்து வரும் அன்பர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் குடும்பத்தாருக்கும் சிவபெருமான் அருளும் சிவனடியார்கள் அருளும் கிடைக்கட்டும். திருவிழா என்ற திறந்த வாசல் வழியாதான் நம் நாட்டு மக்களை புரிந்து கொள்ள முடியும் என்று ரவீந்திரநாத் தாகூர் கூறியுள்ளார். அதற்கேற்ப ஞான பொற்சபையின் சார்பாக நவராத்திரி விழா, விஜயதசமி விழா, நாயன்மார்களின் குரு பூஜை விழா, இது போன்ற பல திருவிழாக்களை உள்ளன்போடு கொண்டாடி வரும் ஞான பொற்சபை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அன்பு வாழ்த்துகள். ஞான பொற்சபையின் பொறுப்பாளர்களாகிய திருமதி இந்திராணி அம்மா அவர்களுக்கும், உயர் திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், திருமதி கருணாம்பிகா அம்மா அவர்களுக்கும் என் நன்றியை பதிவு செய்து கொள்கிறேன். மனித நேயமும் இறை நம்பிக்கைகள் தான் தோன்றுகின்றன. மனிதன் மனிதனாக இருக்க காரணம் இறை நம்பிக்கையே. இளைய சமுதாயத்தினருக்கு சைவ சமயத்தின் தொன்மையை பற்றி சிறிது கூறலாம். சைவ சமயம் சிவநெறி என்றெல்லாம் அழைக்கப்படும் ஒரு நெறியாகும். அது மட்டுமில்லாமல் சைவ நெறி வாழ்க்கை நெறியாகவும் அமைகிறது. சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக வணங்கும் சமயம் சைவம் என்பதாகும். இந்து சமயத்தில் பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படும் சமயம் சைவ சமயமாகும். உலக அளவில் சுமார் 452.2 மில்லியன் சைவர்கள் காணப்படுகின்றனர் என்று குடித்தொகை மதிப்பீடு ஆய்வு கூறுகின்றது. கிபி 12ஆம் நூற்றாண்டில் சைவ நெறி உச்சத்தை அடைந்திருந்ததை அனைவரும் அறிவர். சைவ நெறியை போற்றிய இடங்கள் ஆப்கானிஸ்தான் முதல் கம்போடியா வரை சைவ சமயம் பரவி இருந்தது. தெற்காசியா முதல் தென் கிழக்காசியா வரை சைவ சமயம் படர்ந்து காணப்பட்டது. கர்நாடகா, நேபாளம், காஷ்மீர், மலேசியா, இலங்கை, தமிழ்நாடு போன்ற பல இடங்களில் சைவ சமயம் போற்றப்பட்டுள்ளது. பழங்குடிகளின் சிவ வழிபாடு இமயமலை சாரலில் வாழ்ந்த மலைக்குடி வேடுவர்களின் வழிபாடு முறை, அதாவது நீத்தார் வழிபாடு முறை இறந்தவருடைய வழிபாடு முறையாக இருந்தது. அது பிற்காலத்தில் சிவ வழிபாடாக வளர்ந்திருக்கின்றது என்று நம்பப்படுகிறது. இமயமலையில் உள்ளவர்கள் மலை தெய்வ வழிபாடு செய்வது வழக்கம். இதுவே சிவ வழிபாடாக பிற்காலத்தில் வளர்ந்திருக்கின்றது என்று நம்பப்படுகிறது.
சிவனை அந்த காலத்தில் எப்படி உருவகிச்சிருக்காங்க அப்படின்னா, சாம்பல் பூசுதல், புலித்தோல் ஆடை தரித்தல், மானையும் மழுவையும் கையில் வைத்திருத்தல், பன்றி கொம்பு, எலும்புகளை அணிதல், இது போன்ற பொருள்களால் சிவனை வந்து உருவகித்திருக்காங்க. பல இன குழுக்களின் கலப்பின் விளைவாக தான் இந்த சிவபெருமான் அப்படிங்கிற பெருந்தெய்வம் வந்து தோற்றம் பெற்றிருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. நாகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையில கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி மலைப்பகுதியில் வாழக்கூடிய அந்த நாகர்கள் எனப்படுபவர் பழமை வாய்ந்த ஒரு தனி இனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிவபெருமானுடைய கழுத்தில் ஆபரணங்களாக நாகங்கள் காணப்படுவதை கொண்டு இந்த சிவன் நாகருடைய தெய்வம், நாகர்களுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிவலிங்க வழிபாட்டிற்கு அடிப்படையாக அமைந்தது நடுகள் வழிபாடு. இறந்த போர் வீரர்களுக்காக செய்யக்கூடிய அந்த நடுகள் வழிபாடு தான் சிவலிங்க வழிபாடுக்கு ஆதரவாக அடிப்படையாக அமைந்தது அப்படின்னு சொல்றாங்க. சிவலிங்க உருவத்தை வடிவமைத்தவர் கருவூர் தேவர் ஆவார். இத்தகைய பழமையான சான்றுகளால் சிவ வழிபாடு என்பது மிக தொன்மையானது என்றும், மானுடர்களின் மிக தொன்மையான தெய்வம் சிவன் மட்டுமே எனவும் அறிய முடிகின்றது. சிவபெருமான் உடுக்கியிலிருந்து ஒருபுறம் தமிழும், உடுக்கையின் மறுபுறம் வடமொழியும் பிறந்தது என புராண இதிகாச கதை கூறுகிறது. சிவபெருமான் தமிழ் மொழியை அகத்திற்கும் வடமொழியை பாணினிக்கும் கற்றுக் கொடுத்தார் என புராண இதிகாச கதை கூறுகிறது. தலைச்சங்க புலவர்களாக இருந்த சிவபெருமான் இறையனார் கலவையில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அகப்பொருள் இலக்கண நூலை இயற்றினார். பாண்டிய நாடு 12 ஆண்டுகள் பெரும் பஞ்சத்தில் இருந்தது. அப்போது பாண்டிய அரசன் அங்க இருக்கக்கூடிய புலவர்களை அணுகி, நீங்க வளமிக்க நாடுகளை நோக்கி செல்லுங்கள், அங்க வந்து சென்று விட்டு 12 ஆண்டுகள் கழித்து வாங்க, தன்னுடைய சொந்த நாட்டுக்கு, பாண்டி நாட்டுக்கு வாங்க, அப்ப வளமிக்க நாடா வந்து பாண்டி நாடு மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாரு. அங்க இருக்கக்கூடிய புலவர்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக பக்கத்து நாட்டுக்கு போறாங்க. அப்படி போனவங்க 12 ஆண்டுகள் கழித்து திரும்ப வராங்க. திரும்ப வந்த அந்த புலவர்கள் எல்லாம் எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 இலக்கணத்துல சிறந்து விளங்குறாங்க. மன்னன் ரொம்ப வருத்தப்படுறாரு. பொருள் இலக்கணத்தை பற்றி உங்களுக்கு அறிவு தெரியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. உடனே சிவபெருமான் முன்னிலையில பொருள் இலக்கணத்தை பற்றிய அறிவு இந்த புலவர்களுக்கு கிடைக்கும்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடம் கோரிக்கை வைக்கிறாரு. சிவபெருமானை காட்சி தந்து இறையனார் கலவையில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் இலக்கணத்தை அதே இடத்துல ஏற்றி விட்டு மறைந்து போவார் அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அப்ப அந்த இறையனார் கலவைகளுக்கு அந்த புலவர்கள் உரை கண்டுபிடிப்பதில் ஒரு சிக்கல் உருவாகும். அப்பதான் பாண்டிய அரசன் சொல்லுவான், கடைச்சங்க புலவர்கள் 49 பேத்துக்கும் உரை எழுதுவதற்கான ஒரு பயிற்சி கொடுங்க. உருத்திர சன்மர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நடுவராக இருந்து 49 புலவர்களுக்கும் அந்த உரை எழுதக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்குது. அதுல சிறந்த உரை நக்கீரர் உரையே அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை உருவாகுது. அப்ப அந்த அளவுக்கு தமிழ் மொழியுடைய தொன்மையை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம். சிந்து சமவெளியில் கிடைத்த பசுபதி ஈசன் முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரை வந்து காணப்படுது. இது சிந்து சமவெளி காலத்தில் சிவ வழிபாடு எப்படிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத அந்த காலத்திலேயே நம்மளுக்கு வந்து ஒரு வலுப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத பாக்குறோம். மொகஞ்சதரா, ஹராப்பா பகுதிகளில் சிவலிங்கத்தை போல பல கற்கள் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு அகழ்வாராய்ச்சியில. 2 கொம்புகளுடன் கூடிய விலங்குகள் சூழ அமர்ந்திருக்கும் மனித உருவ முத்திரை ஈசனின் பக்தி தோற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா குறிக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. இதுவே சிவன் சிற்பம் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்துறாங்க சிந்து சமவெளி ஆய்வாளர்கள். இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வராங்க. வேத காலத்திலையும் பாத்தீங்கன்னா சைவம் இருந்திருக்கு. வேத காலத்து நூல்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உருத்திரன், யமன் முதலிய தெய்வங்களின் கலவையே சிவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரிக் வேதத்துல உருத்திரனாக போற்றப்படுபவர் யஜூர் வேதத்துல திரு உருத்திர பகுதியில் இன்றைய சிவபெருமானாக வளர்ந்து நிற்பதை காணலாம். அப்ப ரிக் வேதத்துல உருத்திரனாக இருந்தவர் யஜூர் வேதத்துல சிவனாக வளர்ந்து நிற்பதை காணலாம். அப்ப வேதங்களில் இடம்பெற்றவர் நம்ம சிவபெருமான் அப்படிங்கிறது நம்மளால் அறிய முடிகிறது. தென்னகத்தில் சைவம். சங்க இலக்கியங்களில் சிவ வழிபாடு பற்றி பல குறிப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. தமிழக மற்றும் இலங்கையில் பொறிக்கப்பட்ட சாசனங்களிலும் நாணயங்களிலும் காணப்படும் பெயர் என்ன அப்படின்னா சிவ அப்படிங்கிற பெயர் வந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாம சிவனை குறிக்கக்கூடிய சிவ சின்னங்களும் காணப்படுது. நந்தி, திரிசூலம், பிறைநிலா, இது போன்ற நிறைய தொன்மமான செய்திகள் வந்து நம்மளுக்கு வந்து சைவ சமயத்துடைய தொன்மையை பறைசாற்றுகின்றன. மிக பழமையான தொகுக்கப்பட்ட சைவ நூல் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லப்படுவது ஸ்வேதா சோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். கடும் நோன்புகள் புரிந்து தாந்திரீக நெறியில் சிவனை வழிபடக்கூடிய வழக்கம் அன்னைக்கு கிறிஸ்து காலத்திலேயே ஆரம்பித்து விட்டது என்று வரையறுத்து கூறலாம். கடும் நோன்பில் தாந்திரீக நெறியை பின்பற்றுபவர்களை பாசுபதர் என்று கூறுவர். பாசுபதர் எனும் சைவர்களை பற்றி பாணினியுடைய அஷ்டத்தியாயி எனும் நூல் கூறுகிறது. இந்த பாசுபதர் அப்படிங்கிறவர்
அந்த நெறியில தலை சிறந்தவராகவும் வளப்படுத்தியவராகவும் திகழ்பவர் யார் அப்படின்னா இலகில் ஈசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர். இந்த பாசுபதத்திலிருந்து பிரிந்த கிளை சைவம் தான் என்ன அப்படின்னா காலாமுகம், காபாலிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 சைவ நெறிகளும் யாரால கடைபிடிக்கப்படுது அப்படின்னா சன்னியாசிகளால் கடைபிடிக்கக்கூடிய நெறிகள் அப்படின்னு சொல்றாங்க. பாசுபதம், காலாமுகம், காபாலிகம் அப்படிங்கிற இந்த 3 நெறி. இந்திய மெய்யியல் தத்துவம் எதை வலியுறுத்தது அப்படின்னா வரலாற்றில் முதன்முறையாக சமஸ்கிருதம் அல்லாத தமிழில் சைவ மெய்யியல் ஒன்றை தோற்றுவித்து சரித்திரம் படைத்தது. அது மட்டும் இல்லாம கன்னடத்துல தோன்றிய வீர சைவம் ஜாதி மத பேதமின்றி அனைவருக்கும் அது கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறத பதிவிடுறாங்க. சைவ கிளை நெறிகள் மொத்தம் ஒரு 16 கிளை நெறிகள் இருக்கு. ஊர்த்த சைவம், அனாதி சைவம், ஆதி சைவம், மகா சைவம், பேத சைவம், அபேத சைவம், அந்தர சைவம், குணசைவம், நிர்குண சைவம், அத்வா சைவம், யோக சைவம், ஞான சைவம், அணு சைவம், கிரியா சைவம், 4 பாத சைவம், சுத்த சைவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைவ கிளை நெறிகள் மொத்தம் 16. அதுக்கு மேலையும் இருக்கு. ஆனா இது 16 மட்டும் நம்ம பதிவிடுறேன். சைவத்தை போற்றுபவை பொதுவா சைவத்தை போற்றக்கூடிய பல்வேறு பிரிவுகளா நம்ம பார்க்கிறோம். சைவ மடங்கள், சைவ நெறி இலக்கியங்கள், சைவ நெறி சிற்றிலக்கியங்கள், சைவ சித்தாந்த நூல்கள், சைவ திருமுறைகள், சைவ தத்துவங்கள், உலக சைவ மாநாடுகள், சைவ சமய சொற்பொழிவுகள், தல புராணங்கள் அனைத்தும் சைவ சமயத்தை போற்றக்கூடிய வகையில் அமைந்துள்ளன. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நின்றசீர் நெடுமாறனை பற்றி ஒரு அறிமுகம். பெயர் நின்றசீர் நெடுமாறன். குலம் அரசர் குலம். பூஜை நாள் ஐப்பசி மாதம் பரணி நட்சத்திரம். அவதார தலம் மதுரை. முக்தி தலம் மதுரை. நெடுமாறனின் தாக்கம் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் பரணி நட்சத்திர நாளில் நெடுமாற நாயனார் குரு பூஜை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் திருவேடகம் கோயில் ஆகிய கோயில்களில் சிறப்பு பூஜைகள் குரு பூஜை தினத்தில் நடைபெற்று வருகின்றன. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள நெடுமாற நாயனாரின் திருவுருவச் சிலைக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெறுகிறது. இது மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு சிவத்தலங்களிலும் இந்த பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெறுகின்றன. நெடுமாற நாயனார் ஒரு அறிமுகம். நின்றசீர் நெடுமாற நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். நெடுமாறன் கிபி 640 முதல் கிபி 670 வரை ஆட்சி செய்த ஒரு பாண்டிய மன்னன் ஆவார். பாண்டிய மன்னன் செலியன் வேந்தன் மறைவுக்கு பிறகு அவர் மகன் நெடுமாறன் அரசனாக முடிசூடி கொண்டார். நெடுமாறன் பெற்ற பட்டங்கள்: கிபி 640 ஆண்டு மாரவர்மன் என்ற பட்டம் பெற்றவர் நின்றசீர் நெடுமாறன் ஆகும். திருவிளையாடல் புராணம் கூறும் நெடுமாறனின் வேறு பெயர்கள்: சுந்தரபாண்டியன், கூன் பாண்டியன் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். சின்னமனூர் செப்பேடு கூறும் நெடுமாறனின் வேறு பெயர் அரிகேசரி பராங்குசன் என்று அழைக்கப்படுகிறார். வேள்விக்குடி செப்பேடு கூறும் நெடுமாறனுடைய கொடை சிறப்பு: அரிகேசரி என்று அழைக்கப்படுகின்ற நின்றசீர் நெடுமாறன் துலாபாரமும் இரணிய கர்ப்பதானமும் செய்தான் என்று வேள்விக்குடி செப்பேடு கூறுகின்றன. இதுல பாத்தீங்க அப்படின்னா அரிகேசரி என்று அழைக்கக்கூடிய நின்றசீர் நெடுமாறன் துலாபாரம் செய்தான். துலாபாரம் அப்படின்னா எடைக்கு எடை கொடுப்பது. இரவலன் கேட்க இரவலனுக்கு எடையாக பொன்னும் பொருளும் தானமாக கொடுக்கக்கூடிய அரசன் இந்த நின்றசீர் நெடுமாறன். இரணிய கர்ப்பதானம் என்பது என்ன? இந்து சமய சாஸ்திரங்களில் தானம் பல வகை. கோதானம், பூதானம், கன்னிகாதானம் என்பன போன்று 32 வகையான தானங்கள் இந்து சமயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவைகளில் சேராத ஒரு சிறப்பான ஒரு தானம் தான் இரணிய கர்ப்ப தானம் ஆகும். இந்த உலகில் மிகவும் புனிதமானது என்று கருதப்படுவது கங்கை நீர். அந்த கங்கை நீருக்கு அடுத்தபடியாக விளங்குவது பசுவாகும். அப்ப நீங்க மணிமேகலையிலேயே பார்த்திருப்பீங்க, ஆபுத்திரன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை நம்ம பார்த்திருப்போம். அப்ப அந்த பசுவுடைய வயிற்றிலிருந்து பிறக்கும் மனித பிறப்பு தான் மிகவும் புனிதமான பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சைவர்கள் கருதுறாங்க. அப்ப நெடுமாறன் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சடங்கை செய்யறாரு. பசுவின் உருவத்தை பொன் தகடுகளால் செய்து அதன் வயிற்றிலிருந்து மனிதன் பிறப்பது போன்ற சடங்கினை செய்த பிறகு அந்த பசுவின் உருவத்தை சிதைத்து அதில் இருந்த பொன் தகடுகளை வேள்வியாகம் செய்த அந்தணர்களுக்கு தானமாக வழங்கினான் என்று கூறலாம். இதுல இரணிய கர்ப்பம் தானம் அப்படின்னா என்ன? இரணியம் அப்படின்னா பொன், கர்ப்பம் அப்படின்னா வயிறு, தானம் அப்படின்னா தர்மம். பசுவுடைய வயிற்றிலிருந்து பிறப்பு சடங்கு செய்து அந்தணர்களுக்கு பொன் வழங்குவதே இரணிய கர்ப்ப தானம்.
நெடுமாற நாயனார் இந்த இரணைய கர்ப்பதானத்தை செய்துள்ளார். நெடுமாறனை போல ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மன்னர் திருமலை ரகுநாத சேதுபதியும் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த ரகுநாத நாயக்கரும் இந்த இரணைய கர்ப்பதானத்தை செய்துள்ளனர். அரசர்கள் விரும்பி செய்யத்தக்க ஒரு தானம் தான் இரணைய கர்ப்பதானம். இந்த நின்றசீர் நெடுமாறன் அவதார தலமும் மதுரை தான், முக்தி தலமும் மதுரை தான். அப்ப மதுரை பற்றிய குறிப்புகள் ஏதாவது இடம்பெற்றிருக்கா அப்படின்னா யுவான் சுவாங் அப்படின்னு சொல்லக்கூடிய சீன பயணியுடைய நாட்குறிப்புல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சீன பயணியான யுவான் சுவாங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அரிகேசரியின் தந்தை காலத்தில் வர முடியாமல் அரிகேசரியின் காலத்தில் தான் பாண்டிய நாட்டுக்கு மதுரைக்கு வருகை புரிந்தார். யுவான் சுவாங் என சீன பயணி எழுதிய நாட்குறிப்பில் நெடுமாறன் ஆண்ட பாண்டிய நாடு பற்றியும் மதுரை பற்றியும் செல்வ வளம் பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். அதில் நாட்குறிப்பு செய்தி, பாண்டிய நாட்டில் உப்பும் முத்தும் மிகுதி, அருகில் இருந்த தீவுகளில் இருந்து முத்துக்கள் கொண்டு வரப்படுகின்றன. இங்கு வேறு விளைபொருட்களே இல்லை. இது ரொம்ப வெப்பம் மிகுந்த நாடு. இந்நாட்டு மக்கள் அனைவரும் கருத்த மேனி உடையவர்கள், உடல் வலிமை உடையவர்கள், உறுதி உடையவர்கள். பாண்டிய நாடு வணிகத்தால் வளம் பெற்றது, செல்வத்தால் சிறந்துள்ளது என்ற குறிப்பை யுவான் சுவாங் என்பவர் தருகிறார். நெடுமாற நாயனாரின் வரலாறு. பாண்டிய மன்னர்கள் தமிழ் வளர்த்த மதுரை மாநகரில் நின்றசீர் நெடுமாறன் அரசு புரிந்து வந்தார். நெடுமாறனின் போர் திறமையும் புகழும் சோழ மன்னனை கவர்ந்தது. சோழ மன்னனின் மகள் மங்கையர்க்கரசியை நெடுமாறனுக்கு திருமணம் செய்து வைத்தார். அத்துடன் குலச்சிறையார் என்று அறிவார்ந்த ஒரு அமைச்சரையும் மதுரைக்கு அனுப்பி தன் மருமகனுக்கு உதவியாக இருக்கும்படியும் தன் மருமகனுக்கு ஆலோசனைகள் வழங்கவும் அறிவுறுத்தினார். மதுரை மண்ணில் சமண சமயத்தை சார்ந்தவர்கள் குடிபுகுந்தனர். பாண்டிய மன்னன் நெடுமாறனை சமண சமயம் கவர்ந்தது. மக்களுக்கு சமண சமயத்தை பின்பற்ற வேண்டும் என்ற உத்தரவை நெடுமாறன் பிறப்பித்தான். இது மங்கையர்க்கரசியாருக்கும் குலச்சிறையாருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருவதற்கு மக்கள் நடுங்கி பயந்து இருந்தனர். அந்த சமயம் கோயிலில் யாரும் வராததால் கோயில் வெறிச்சோடி கிடந்தது. மன்னனிடம் பேசும் துணிச்சலும் அவர்களுக்கு இல்லை. மன்னனுக்கே தெரியாமல் இந்த அவல நிலையை மாற்ற நினைத்து கோயிலுக்கு சென்று மங்கையர்க்கரசியாரும் இந்த குலச்சிறையாரும் வழிபட்டனர். அக்கோயிலுக்கு வந்த ஒரு அந்தணன் எனும் சான்றோன் கோயிலுக்கு அர்ச்சகர் உள்ளிட்ட யாருமே இல்லாத நிலையிலும் வந்தான். இவர்கள் இருவரும் மன்னவன் கட்டளையை மீறி எப்படி இந்த அந்தணன் சான்றோன் துணிச்சலாக வந்தார் என்று ஆச்சரியப்பட்டனர். அந்தணர் அரசியை வணங்கி, நான் சோழ நாட்டில் இருந்து வருகிறேன், பல திருத்தலங்களுக்கும் சென்று வருவது என்னுடைய வழக்கம், அதே போலதான் மதுரையில இருக்கக்கூடிய எம்பெருமானையும் தரிசிக்க வந்தேன் என்று கூறினார். கோயிலில் யாருமே இல்லாததை கண்டு மக்களை விசாரித்தேன் என்று அந்தணர் கூறினார். பாண்டிய மன்னன் மக்களை சமண சமயத்திற்கு மாற சொன்னதால் மக்கள் யாரும் கோயிலுக்கு வராமல் பயந்து கொண்டு வீட்டிலேயே இருந்தனர் என்று கூறினர். இதை கேள்விப்பட்டு அந்த அந்தணர் வருத்தமடைந்தார். இதற்கு என்ன வழி கூறுங்கள் அந்தணரே என்று மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் கேட்டனர். அதற்கு அந்தணர் கூறக்கூடிய வழி, சம்பந்தரை சந்திக்க வேண்டும், சம்பந்தரால் மட்டுமே இந்த மதுரை மாநகருக்கு சைவ சமயத்தை வளர்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப இந்த சம்பந்தரை பற்றி நம்ம சொல்லணும். சம்பந்தர் அவருடைய இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை. சம்பந்தருடைய நெறி கிரியை எனும் சத்புத்திர மார்க்கத்தினர். இவருடைய பெற்றோர் சிவபாத இருதயர் பகவதி அம்மையார். சீர்காழியில் அந்தணர் குலத்தில் பிறந்தவர் இந்த திருஞான சம்பந்தர். இவருடைய சிறப்பு பெயர்கள் பரசமய கோளரி, திராவிட சிசு, கவுனியர், முருகன் அவதாரம், இன்தமிழ் இயேசுநாதர், சந்தத்தின் தந்தை போன்ற பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர். சிவபாத இருதயர் 3 வயதாக இருக்கும்போது ஒரு கோயில் குளக்கரைக்கு போறாரு. தன்னுடைய 3 வயது குழந்தை அந்த ஆளுடைய பிள்ளைய கோயில் குளக்கரையில விட்டுட்டு இவர் குளத்துல மூழ்க போறாரு. நீராடிய பிறகுதான் இறைவனை தரிசிக்கணும். அப்ப நீராடுவதற்காக சிவபாத இருதயர் போகும் பொழுது குழந்தை பசி வெந்திட பால் குடிக்காம ரொம்ப பசியில அந்த குழந்தை கதறி துடித்து அழுகுது. அப்ப சிவபெருமானும் உமாதேவியும் காட்சி அடைந்து அந்த அழுது துடிக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு ஞானப்பால் கொடுத்து அந்த அம்மையப்பர் மறைந்துருவாங்க. இந்த உடனே அந்த குழந்தையுடைய வாயில்ல பால் வடிந்து காணப்படும், கையில் கிண்ணம் காணப்படும். இந்த சிவபாத இருதயர் குளத்துல மூழ்கி விட்டு என்ன பண்றாரு, மேல வராரு. மேல வந்தோடனே குழந்தைய பாக்குறாரு. யார் கொடுக்க இப்பால் உண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அதட்டி கேட்கிறாரு. உடனே அந்த குழந்தை 3 வயதுல இருக்கக்கூடிய அந்த குழந்தை ஞானப்பால் அருந்தியதுனால உண்மையிலே ஞானம் பெற்று பதிகம் பாட ஆரம்பிச்சது. தோடுடைய செவியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடலை பாடி அம்மையப்பரை சுட்டி காட்டியது அந்த குழந்தை.
திருஞான சம்பந்தர் 16 வயது வரை வாழ்ந்தவர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த திருஞான சம்பந்தர் தன்னுடைய 16ஆம் வயதில் நம்பியாண்டார் மகள் சொக்கியாரை திருப்பெருமன நல்லூர் என்ற இடத்தில் திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இவருக்கு தெரிந்த ஒரு வாதம் அப்படின்னா அனல்வாதம் புனல்வாதம் செய்வதில் வல்லவர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த திருஞான சம்பந்தர். அனல்வாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா சைவர்களுக்கும் அந்த சமணர்களுக்கும் வந்து போர் ஏற்பட்டது. அப்ப அவங்களுக்குள்ள அந்த வாதம் செய்யும் பொழுது சைவத்துல இருக்கக்கூடிய ஆகம நூல், சமணத்துல இருக்கக்கூடிய ஆகம நூல், 2 ஆகம நூல்ல எது சிறந்தது அப்படிங்கிறது போட்டி. இங்க நெருப்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆகம நூல் அதை வந்து நெருப்புல போடுவாங்க. சைவ ஆகம நூல் வந்து எரியாம இருந்தா சைவ ஆகமம் தான் சிறந்தது அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுவாங்க அங்க வந்து தீர்மானிப்பாங்க. அப்ப நெருப்பில் சுடாத அளவுக்கு யாருடைய ஆகமம் சிறந்து விளங்குதோ அவங்கதான் வந்து வெற்றி பெற்றவரா அந்த இடத்துல வந்து அறிவிக்கப்படுவாங்க. அப்ப அனல்வாதத்திலையும் சமணர்களை வந்து வெல்லக்கூடியவரா சம்பந்தர் அப்படிங்கிறவரை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது புனல்வாதம். ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு அவருடைய ஆகம நூல் வந்துருச்சு அப்படின்னா அப்ப அவருடைய ஆகமம் சிறந்த ஆகமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வையை ஆற்றுல சைவ ஆகமத்தை தூக்கி வீசுறாரு இந்த திருஞான சம்பந்தர். திரு ஏடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றுல அது கரை இறங்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அப்ப புனல்வாதத்திலையும் சமணர்களை வந்து வெல்லக்கூடிய வகையில சைவ சமய குறவரான சம்பந்தர் சிறந்து விளங்குறாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப அனல்வாதம் புனல்வாதம் என 2 வாதங்களிலும் 8000 சமணர்களை தோற்கடித்தவர் இந்த திருஞான சம்பந்தர் அப்படிங்கிறத பாக்குறோம். அது மட்டும் இல்லாம திருஞான சம்பந்தருக்கு நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடியவர் சிறு தொண்டர் எனப்படும் பரஞ்சோதி முனிவர். அவர் தான் வந்து சிறந்த நண்பரா நம்ம வந்து பாக்குறோம். அப்பேற்பட்ட நம்ம வந்து இறைபக்தி உடைய அந்த திருஞான சம்பந்தருக்கு தான் ஒரு நல்ல வழி காமிப்பாரு மதுரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தனர் சான்றோன் கூறினார். சீர்காழியில் திருஞான சம்பந்தன் எனும் தெய்வ மகன் இருக்கிறார். 3 வயதில் உமையம்மையிடம் பால் குடித்து ஞானம் பெற்ற அந்த குழந்தை சம்பந்தர் ஆவார். திருஞான சம்பந்தரை இங்கு வரவழைத்தால் சைவம் தலைக்க நல்ல வகை செய்வார் என்று அந்த அந்தனர் கூறினார். மங்கையர்க்கரசி உடனே சம்பந்தரை மதுரைக்கு வரவழைக்க ஒரு ஓலை எழுதி அதை சான்றோன் கையில் கொடுத்து சம்பந்தரிடம் கொடுத்து வரும்படி கூறினார். இப்ப சம்பந்தர் தங்கி இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்யறாரு இந்த சான்றோர். திருமறைக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதாரண்யம் அப்படிங்கிற இடத்துல சம்பந்தரும் அப்பறம் வந்து தங்கி அங்க வந்து பாத்தீங்கன்னா இறை வழிபாட்டை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சான்றோன் சம்பந்தரிடம் ஓலையை கொடுக்குறான். மதுரையுடைய நிலைப்பாட்டை சொல்லி மதுரைக்கு கண்டிப்பாக நீங்க வர வேண்டும் என்று மங்கையர்க்கரசியார் சொல்வதும் குலச்சிறையார் சொல்வதும் எடுத்து சொல்றான் அந்த சான்றோன். திருமறைக்காட்டில் சம்பந்தருடன் தங்கியிருந்த அந்த அப்பர் சமணர்களை பற்றி தங்களுக்கு எதுவும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவர்களால் பாதிக்கப்பட்ட எனக்கு சமணர்களை பற்றி நன்றாக தெரியும். அதனால் இந்த சம்பந்தரிடம் அப்பர் என்ன சொல்றாருன்னா, நாளும் கோலும் இப்போதைக்கு நன்மை தருவதாக இல்லை, நல்ல நாள் பார்த்து கிளம்பலாமே என்று கூறினார். அதற்கு சம்பந்தர் அப்பரிடம் சொல்றாரு, நாம் நமச்சிவாயத்தின் அடிமைகள், நமச்சிவாயம் இருக்க நாளும் கோலும் என்ன செய்துவிடும் என்று கூறினார். அப்போதுதான் வேயூரு தோழி பங்கன் விடமுட கண்டன் மிக நல்ல வீணை தடவி என்று கோளறு திருப்பதையும் சம்பந்தர் பாடினார். அப்ப சைவம் தலைக்க செய்ய மதுரை சென்றவர் சம்பந்தர். இன்றும் கூட நவகிரகங்களால் நமக்கு தொல்லை ஏற்படுமோ என்ற அச்சம் அனைவருக்கும் உண்டு. அந்த அச்சத்தை போக்குவதற்காக தான் சம்பந்தர் பாடிய கோளறு பதிகம் அப்படிங்கிற பாடலை நம்ம வந்து பாடுவது மரபு. கிரகங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் சம்பந்தர் மதுரைக்கு சென்றுள்ளார். ஞான சம்பந்தர் மதுரை வந்ததும் மங்கையர்க்கரசியார் பாண்டிய அரசி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. முடங்கி கிடந்த சைவர்களும் எழுச்சி பெற்று விட்டனர். நெடுமாறனின் தடையை மீறி சம்பந்தர் சொக்கநாதர் கோயிலுக்கு சென்றார் மதுரைக்கு. மதுரையில் வாகீச முனிவர் சம்பந்தரை வரவேற்று அவரது மாளிகையில் தங்க வைக்கிறார். இந்த செய்தி காட்டுத்தீ போல சமணர்களுக்கு போய் சேருது. கோபமடைந்த சமணர்கள் சம்பந்தர் தங்கிய மாளிகைக்கு தீ வைத்து சம்பந்தரை கொன்றுவிட தீர்மானித்தனர். அவர்கள் ஒரு வேள்வி நடத்தி சமணர்கள் தீ தேவனை வரவழைத்து மாளிகையை அழிக்க சொன்னார்கள். தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன. இதை கண்ட சம்பந்தர் கொதித்து விட்டார். மாளிகையில் சிக்கி கொண்ட இவரை வெப்பம் வாட்டியது. சம்பந்தர் இந்த வேதனையை பொறுத்து கொண்டு ஒரு பதிகம் பாடினார். செய்யனே திரு ஆலவாய் மேவிய என துவங்கி ஒரு பதிகத்தை பாடி முடித்தார். இத்துன்பம் ஏற்பட காரணமாக இருந்த பாண்டியன் நெடுமாறன் என்பதால் இந்த தீ அவனையே சாரட்டும் என்று சம்பந்தர் சாபமிட பாண்டியன் நெடுமாறனின் உடல் முழுவதும் வெப்பம் பற்றி கொண்டது. உடல் முழுவதும் கடுமையான ஜுரம் அடித்தது. பல சமண சமயத்தினர் மயில் தொகையால் உடல் வெப்பத்தை தணிப்பதற்காக உடலை வருடி பார்க்கிறார்கள். அதற்கும் பலனில்லை. பல வைத்தியர்கள் மருந்துகளை கொடுத்து
பார்க்கிறார்கள் அந்த நெடுமாறனுக்கு, அதுவும் பலனளிக்கவில்லை. அப்ப சமணர்கள் மந்திரத்தை சொல்லியும் பார்க்கிறார்கள், அதுவும் பலனளிக்கவில்லை. அப்ப நெடுமாறனுடைய நோயை தீர்க்கக்கூடியது, சுரநோயை, வெப்ப நோயை தீர்க்கக்கூடியது அது சம்பந்தருடைய பதிகம் மட்டுமே. மதுரைக்கு வருகை புரிந்திருக்கும் சம்பந்தரை அழைத்து வந்து வைத்தியம் செய்தால்தான் நோய் குணமாகும் என்று மங்கையர்க்கரசியாரும் பாண்டிய இளவரசியும் குலச்சிறையாரும் மன்னனிடம் சொல்ல, நோயின் கொடுமை தாங்க முடியாமல் மன்னன் அதற்கு சம்மதித்தான். அவன் சமணர்களையே நம்பி இருந்து பலன் இல்ல, சரி சைவ சமய குறவரான சம்பந்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு உருவானது. திருஞான சம்பந்தரும் பாண்டியன் நெடுமாறன் அரண்மனைக்கு வந்தார். அப்பொழுது சம்பந்தர் வந்த பொழுது தன்னை அறியாமலேயே தன் தலைப்பக்கமாக இருந்த பொற்றவிசில் அவரை அமருமாறு கையெடுத்து காட்டினார் நின்ற சீர் நெடுமாறன். பிற சமயத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதை அளிக்க வேண்டும் அப்படிங்கிற மரபு அந்த அரசர்களுக்கு உண்டு. அப்பொழுது ஆரவாரித்த சமணரை அடங்குமாறு சொல்லி தம் சுரநோயை, வெப்பு நோயை தீர்ப்பதுவே இரு சமயத்தாருக்கும் கடமை என உரைத்தார். அந்த நேரத்துல சமண சமயத்தினர் சம்பந்தரோட வருகையை அவங்க விரும்பல. ரொம்ப ஆரவாரம் செய்து கூக்குரல் எழுப்பி என்ன பண்றாங்க, ரொம்ப வெறுப்புணர்ச்சியை காமிக்கிறாங்க. அந்த நேரத்துல நின்ற சீர் நெடுமாறன் அவர்களை அடக்குறான். இரு சமயத்தாருக்கும் என்ன கடமை அப்படின்னா, என்னுடைய உடல் நோயை, வெப்பு நோயை, சுரநோயை போக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றான். நெடுமாறனே, இந்த சைவம் சமயக்குறவரான சம்பந்தரால் உங்களது சுரநோயை குணப்படுத்தவே முடியாது என்று சமணர்கள் கூறுகின்றனர். கண்டிப்பா இந்த சிறியவனால, ஒரு சிறுவர் பருவத்தை உடைய இந்த சம்பந்தரால குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமணர்கள் சொல்றாங்க. குறைந்த நாளிகையில் நான் குணமாக்கி விடுவேன் என்று சம்பந்தர் கூறி பதிகம் பாடி திருநீற்றை கையில் எடுத்தார். அப்போது கூட சமணர்கள், இந்த சிறுவன் உங்களை மயக்க பார்க்கிறான், ஏமாற்ற பார்க்கிறான், சம்பந்தரை திருநீரை கையில் எடுக்க விடாதீர்கள் அரசே என்று சமணர்கள் கத்தி கூறினர். இந்த மாதிரி சலசலப்பு ஏற்படுது. சமணர்களுடைய பேச்சால் அந்த இடமே சலசலப்பா இருக்கு. சம்பந்தர் வேறு எதுவும் பேச வேண்டாம், கோயிலின் மடப்பள்ளியில் இருக்கக்கூடிய சாம்பலை கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அதை மன்னனின் உடலில் தேய்த்ததும் வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடுகிறது. பாண்டியனின் வெப்ப நோயை நீக்கிய திருநீற்றின் மகிமையே சம்பந்தர் திருப்பதிகம் பாடி திருநீறு தடவிய போது நெடுமாறனுடைய வலப்பக்கம், சம்பந்தர் திருநீறு தடவிய போது நெடுமாறனுடைய வலப்பக்கம் எப்படி இருந்தது தெரியுமா? அமுத இனிமையும் சொர்க்க இன்பமும் போல சுகம் செய்தது. அதுவே நெடுமாறனுடைய இடப்பக்கம் சமணர்கள் என்ன பண்றாங்க, மயில் தொகையால் தடவுறாங்க. அப்போது அவருக்கு எப்படி இருக்கு பாருங்க, நரக துன்பமும் கொடுவிடமும் போல வருந்தி காணப்பட்டார் நின்ற சீர் நெடுமாறன். சமணர்களை வாதில் தோற்றீர் என்று நெடுமாறன் கூறி அவர்களை இகழ்ந்து பேசி சம்பந்தரை மனதார வணங்கி வருத்த முற்றும் தீரும்படி வேண்டினார். திருஞான சம்பந்தர் பாதம் அடைந்து உயிர்ந்தேன் என்று நெடுமாறன் சம்பந்தரை போற்றினார். என் உயிர் காத்த, என் உடல் நோயை காத்த, இனிமே சம்பந்தருடைய பாதம்தான் என்னுடைய திருப்பாதம் அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறாரு. சமணரை என்ன வாது என நெடுமாறன் ஏளனம் செய்தார். நீங்க என்ன வாதம் செய்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏளனம் செய்யறாரு. இதை ஒரு வினாவாக கொண்டு அதை அறியாமல் சமணர்கள் சம்பந்தரோடு அனல்வாதத்தில் ஈடுபடுகின்றனர். அனல்வாதத்தில் ஈடுபட்டு சமணர்கள் தோல்வி அடைகின்றனர். 8000 சமண முனிவர்களும் தோல்வி அடைகின்றனர். அனல்வாதத்தில் பச்சென்று இருந்த ஏட்டை சம்பந்தர் காட்ட சமணர்கள் சாம்பலை கையில் பிசைந்து கொண்டு தூற்றிக் கொண்டு நின்றனர். அது கண்டு சிரித்த நெடுமாறன், ஏடு எரிந்த பின்னரும் சமணரை நீங்கள் தோற்றலீர் போலும் என்றார். இதனையும் அறியாமல் சமணர்கள் புனல்வாதத்தில் எழுந்தனர். புனல்வாதத்தின் போது சம்பந்தர் வாழ்க அந்தனர் என தொடங்கும் திருப்பாசுரத்தை பாடினார். சம்பந்தர் திருப்பாசுரத்தில் அமைந்த வேந்தனும் ஓங்குக எனும் மந்திர மொழியால் அவருடைய கூன் நீங்கி நின்ற சீர் நெடுமாறன் ஆனார். நெடுமாறனுடைய வாதத்தில் தோற்ற சமணர்களை வெங்கழுவேற்றுங்கள் என்று அமைச்சர் குலச்சிறையாருக்கு வேண்டுகோள் விடுத்தார். சமணர்கள் கழுவேற நெடுமாறன் திருநீறு பூசி உண்மையான சைவரானார். சமண சமயத்தராக இருந்து திருஞான சம்பந்தரால் சைவ சமயத்திற்கு மாறியவர் நின்ற சீர் நெடுமாறன். சம்பந்தருடன் நெடுமாறன் நெருங்கிய அன்பு கொண்டிருந்தார். சம்பந்தருடன் நெடுமாறன் பாண்டிய நாட்டு திருத்தலங்களுக்கு சென்று இறையருள் பெற்று தொண்டாற்றினார். சம்பந்தர் சோழ நாடு செல்ல நினைத்ததும் அவருடன் போக நெடுமாறன் விரும்பினார். ஆனால் சம்பந்தர் நெடுமாறனிடம் நீர் இங்கிருந்து சிவநெறி போற்றுவீர் என கூறி அவருடைய மொழிக்கு இணங்கி மதுரையில் இருந்து சிவநெறி தலைக்க செய்து நீண்ட காலம் பகை தடிந்து அரசாட்சி செய்தார்
இந்த நின்ற சீர் நெடுமாறன். நெடுமாறனுடைய போர் சிறப்பு. ஒரு சமயம் இவர் நெடுமாறன் வடபுலத்தில் இருக்கக்கூடிய பகை மன்னர்களோடு திருநெல்வேலியில் நடந்த ஒரு கடும் போரில் வெற்றி வாகை சூடினார். திருநெல்வேலி களத்திலே வெற்றி கண்ட நெடுமாறனை கன்னித்தமிழ் தெய்வ புலவர்கள் திருநெல்வேலி வென்ற நெடுமாறன் என்று சிறப்பித்தார்கள். நெல்வேலி வென்ற நெடுமாறன் என மெய் கீர்த்திகள் இவரை புகழ்ந்து பேசுகிறது. சிவனது திருவருளால் படை வலிமை பெற்று நெடுமாறன் நெல்வேலியை கைப்பற்றினார் என நெல்வேலி தலபுராண வரலாறு கூறுகிறது. இவ்வாறு நெடுமாறனின் சிறந்த வெற்றிக்கு காரணம் சிவபெருமானின் திருவருள் ஒன்றேதான் என்பதை உணர்ந்த நெடுமாறன் ஆலய பணிகள் செய்து அரசாண்டார். சோழ நாட்டின் மீது படையெடுத்த நெடுமாறன் உரை முற்றுகிட்டு ஆட்சி செய்த மணிமுடி சோழனை போரில் வெற்றி பெற்றார். நெடுமாறன் சேர மன்னர்களோடும் குறுநில மன்னர்களாகிய பருவரை புடைத்தான், பாலி, செந்நிலம் ஆகியவர்களோடு போர் செய்து வெற்றி பெற்றார். நெடுமாறனுக்கு பல குறுநில மன்னர்கள் பயந்து கொண்டு திரை செலுத்தும் மன்னனாய் வாழ்ந்தார். உலகில் வீரத்தோடு திருநீற்று பெருமையை ஓங்கச் செய்த புகழோடு நெடுங்காலம் அரசாண்ட நின்றசீர் நெடுமாற நாயனார் சிவபாதம் அடைந்து இன்புற்றிருந்தார். சைவ அடியார்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல்களை மூன்றாக பகுத்து கூறுவர். தொகை, வகை, விரி. தொகை திருத்தொண்ட தொகை சுந்தரர் பாடியது 60 நாயன்மார்கள் பற்றியது. ஓர் அடியார்க்கு ஓர் அடி என பாடப்பட்ட பாடல். மொத்த பாடல்கள் 11. வகை திருத்தொண்டர் திருவந்தாதி, நம்பியாண்டார் நம்பி 63 நாயன்மார்கள் பற்றியது. ஓர் அடியார்க்கு ஒரு பாடல் என பாடப்பட்டது. மொத்த பாடல்கள் மொத்தம் 90. விரி பெரிய புராணம் சேக்கிலார் இயற்றியது. 63 தனியடியார்கள், 9 தொகையடியார்கள் பற்றியது. 2ஆம் குலோத்துங்க சோழன் வேண்டும்படி சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றினார். பாடல்கள் மொத்தம் 4286. தொகையாக கருதப்படுகின்ற சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் நின்றசீர் நெடுமாறனை பற்றி குறிப்பிடுகிறார். நிறைகொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்றசீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன். நிறைகொண்ட சிந்தையை கொண்டவர் இந்த நின்றசீர் நெடுமாறன். அவருடைய சிந்தை முதலில் சமண சமயத்தின் மாயை காரணமாக இருந்தவர். சம்பந்தருடைய வருகையால் அவருடைய மனம் மாறியது. திரும்பவும் சைவ சமயத்திற்கே அவருடைய எண்ணம், அவருடைய முழுமையான சிந்தனை போய் சேர்ந்தது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம சிவபெருமானுடைய திருவருளால் தான் திருநெல்வேலி பகுதியில இந்த வடபுலத்துல இருக்கக்கூடிய அந்த பகை மன்னர்களை வெற்றி கண்டார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப நெல்வேலி வென்ற நின்றசீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன், அடியவர்களுக்கெல்லாம் அடியவர், சிவபெருமானுடைய அடியவர்களுக்கெல்லாம் அடியவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக வகை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பியாண்டார் நம்பி இயற்றிய திருத்தொண்டர் திருவந்தாதியில் நின்றசீர் நெடுமாறனை பற்றிய குறிப்பை நம்ம பார்க்கிறோம். கார்த்தன் முகில்கை கடற்காளியர் பெருமார்க்கு எதிராய் ஆர்த்த அமனர் அழிந்தது கண்டு மாற்றாங்கு அவரை கூர்த்த கழுவின் முதி வைத்த பஞ்சவன் என்றுரைக்கும் வார்த்தை அது பண்டு நெல்வேலியில் வென்ற மாறனுக்கே. இதுல அந்த சமணர்களை அழித்த விதம் சொல்றாங்க. அதாவது கரிய திருமேனியை உடைய இந்த கடற்காளியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அழைக்கப்படுகின்ற அந்த சிவபெருமானுக்கு எதிராக இருந்தவர்கள் இந்த சமணர்கள். அந்த சமணர்களை அழித்தவர் இந்த சம்பந்தருடைய வருகையின் காரணமாக தான் இந்த சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த பஞ்சவன் அப்படிங்கிறது பாண்டியனை குறிக்குது, நின்றசீர் நெடுமாறனை குறிக்குது. அந்த சமணர்களை கழுவில் ஏற்ற வைத்து பிறகு அந்த பஞ்சவன் திருநெல்வேலி அப்படிங்கிற பகுதியை வெற்றி கண்டார். அந்த வடபுலத்திலிருந்து வந்த அந்த பகை அரசர்களை வெல்வதற்கு காரணமே இந்த சிவன் அருள் தான் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப சிவனை இகழ்ந்து பேசக்கூடிய அந்த சமணர்களுக்கு கழுவேற்றம், அது மட்டும் இல்லாம சிவனுடைய அருளால் இந்த பஞ்சவன் இந்த நின்றசீர் நெடுமாறனுக்கு நெல்வேலி போர் வெற்றி அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப சிவபெருமானை விரும்பி வழிபட்டா நம்ம கேட்டது கிடைக்கும், நம்ம நினைத்தது நடக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்யறாங்க. அடுத்தது நின்றசீர் நெடுமாறன் பற்றி விரி நூலான பெரிய புராணத்தில் சேக்கிலார் கூறுவது, தடுமாறும் நெறி அதனை தவம் என்று தம்முடலை அடுமாறு செய்தொழுகும் அமன் வலையில் அகப்பட்டு
விடுமாறு தமிழ் விரகர் வினைமாறும் கடலடைந்த நெடுமாறனார் பெருமை உலகேலும் நிகழ்ந்ததால். அதாவது தடுமாறக்கூடிய ஒரு பொய்யான ஒரு நெறி அந்த சமணர்களுடைய நெறி. அந்த சமணர்களுடைய பொய்யான அந்த சமய வலையில் சிக்கியவர் இந்த நின்றசீர் நெடுமாறன். சம்பந்தருடைய வருகையின் காரணமாக, சம்பந்தருடைய திருவடியை பற்றியதன் காரணமாக நெடுமாறன் சைவ சமயத்திற்கு மாறி நிறைய தொண்டுகளை செய்தார், நிறைய வெற்றிகளை குவித்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப நெடுமாறனுடைய பெருமை 7 உலகத்திற்கும் விளங்க இருக்க காரணம் சம்பந்தருடைய வருகை, சைவ நெறியை பின்பற்றியது ஒரு காரணம். அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் அருளாலே தென்னாடு சிவம் பெருக செங்கோல் உயிர்த்தரம் அளித்து சொல்நாம நெறி போற்றி சுரர் நகர்கோன் தனை கொண்ட பொன்னாரம் அணிமார்பில் புரவலனார் பொழிகின்றார். சம்பந்தருடைய திருவருள் தான் உண்மையான திருவருள். அதனாலதான் பாண்டிய நாடு சிவமனம் கமல ஆரம்பிச்சது, செங்கோல் ஆட்சி சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சது. அந்த சைவ நெறியை பாதுகாத்து நல்லாட்சி செய்தவன் இந்த நின்றசீர் நெடுமாறன். தேவர உலகத்து அரசனாகிய இந்திரனையே ஏவல் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த அரசனா நின்றசீர் நெடுமாறன் விளங்கினார். அதுக்கெல்லாம் காரணம் சைவ நெறிதான். ஆய அரசளிப்பார்பால் அமர் வேண்டி வந்தேற்ற சேய புலத்து தெவ்வர் எதிர் நெல்வேலி சிறுகளத்து பாயப்படை கடல் முடுகும் பரிமாவின் பெருவெள்ளம் காயும் மத களிற்றின் நிறை பரப்பி அமர் கடக்கின்றார். அதாவது நெடுமாறனோடு போர் செய்ய விரும்பி வந்த வடபுலத்து பகையரசர்களை திருநெல்வேலி போர்க்களத்தில் அழித்து பல படைகளை, சேனைப்படை, குதிரைப்படை, யானைப்படைகளை எல்லாம் அழித்து பெரும் வெற்றி நிலைநாட்டியவன் இந்த நெடுமாறன். போர்க்களத்துடைய சிறப்பை இதுல பதிவு செய்யறாங்க. எடுத்துடன்ற முனைஞாட்பின் இரு படையிற் பொறு படைஞர் படுத்து நெடுங்கரி துணியும் பாய்மாவின் அருகுறையும் அடுத்தமர் செய் வயவர் கருந்தலை மாலையும் அலை செந்நீர் மடுத்த கடல் மீளவும் தாம் வடிவேல் ஆங்கு இடப்பெறுக. 2 படைகளிலும் போர் செய்யக்கூடிய வீரர்கள் வெட்டிய யானையுடைய துண்டங்களும், குதிரையுடைய அறுபட்ட துண்டங்களும், வீரர்களுடைய கருந்தலைகளும், வீரர்களுடைய இரத்த பெருக்கும் அந்த போர்க்களத்தில் கடல் போல காட்சியளித்தது. இந்த நிலையை உருவாக்கியதற்கு காரணம் நின்றசீர் நெடுமாறனுடைய வடித்த அந்த வேல்தான் காரணம். போர்க்களத்துடைய சிறப்பை இந்த இடத்துல பதிவு செய்யறாங்க. வயப்பரியின் களிப்பொலியும் மறவர் படைக்கல ஒளியும் கயப்பொறுப்பின் முழக்கொலியும் கலந்தெழு பள்ளிய ஒளியும் வியக்குமுக கடைநாளின் மேக முழக்கென மீள சய தொடர்வள்ளியும் இன்றுதாம் விடுக்கும்படி தயங்க. அதாவது குதிரையுடைய களிப்பு ஒளி, குதிரை கணைக்கும் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல சேக்கிலார் குதிரையின் களிப்பு ஒளி அப்படின்னு பதிவு செய்யறாரு. வீரர்களின் படைக்கலங்கள் ஒளியும், யானைகளின் பிளிர் ஒளியும், பல வாத்தியங்களின் ஒளியும், மேகம் முழக்குகின்ற ஒளியும், வீரலட்சுமி விஜயலட்சுமி என்று அழைக்கப்படுகின்ற இன்றே போர் ஒளியும்படியாக போர் செய்தவன் இந்த நின்றசீர் நெடுமாறன் நெல்வேலி என்ற போர்க்களத்தில். நெடுமாறனுடைய விருந்தோம்பல் பண்பை இந்த பாடல்ல பார்க்கலாம். தீ உமிழும் படை வழங்கும் செருக்களத்து முறுக்கும் உடல் தோயும் நெடுங்குருதி மடு குளித்து நினம் துய்த்தாடி போய பருவம் பணிகொள் பூதங்களே அன்றி பேயும் அரும் பணி செய்ய உணவளித்ததென பிறங்க. ஆயுதங்களை வீசி போர் செய்யக்கூடிய அந்த யுத்த களத்தில் வெட்டப்பட்ட உடல்களிலிருந்து ரத்தம் வெளியேறி கொண்டிருக்கின்றன, இரத்த வெள்ளமாக காட்சியளிக்கின்றன. அந்த இரத்த வெள்ளத்தில் குளித்து பிணங்களை உணவாக உட்கொண்டு கூத்தாடக்கூடிய செயல்களை செய்பவை பூதங்களும் பேய்களும் ஆகும். அப்ப நெடுமாறனுடைய வெற்றியால் பூதங்களுக்கும் பேய்களுக்கும் உணவு அளிக்கப்படுகிறது. நெடுமாறனுக்கு வாகை சூடுதல். இணைய கடும் சமர் விளைய இகழ் உழந்த பரந்தலையில் பனை நெடுங்கை மதயானை பஞ்சவனார் படை குடைந்து முனை அழிந்த வடபுலத்து முதல் மன்னர் படை சரிய புனையும் நருந் தொடைவாகை பூலியர் வேம்புடன் புனைந்து. அதாவது வாகைப்பூ வெற்றியின் அடையாள சின்னமாக வாகைப்பூ அணிவது வழக்கம். இருந்தாலும் அந்த வாகைப்பூவோடு தன் நாட்டு பூவாக, பாண்டிய நாட்டு பூவாக இருக்கக்கூடிய வேப்பம்பூவையும் சேர்த்து அணியக்கூடிய வழக்கத்தை உடையவர் இந்த நின்றசீர் நெடுமாறர். அப்ப வடபுலத்து அரசர்களை இந்த நெல்வேலி என்ற போர்க்களத்தில் வெற்றி பெற்ற பிறகு வாகைப்பூவுடன் வேப்பம்பூவையும் அணிந்து மகிழ்வது இவருடைய வழக்கமாக இருக்கின்றன. வளவர் பிரான் திருமகளார் மங்கையர் கரசையார் கலபமணி முளை தலைக்கும்
தடமார்பில் கௌரினியா இளவள வெண்பிறை அணிந்தோர்க்கு ஏற்ற திருத்தொண்டெல்லாம் அளவில் புகழ் பெற விளக்கி அருள் பெருக அரசளித்தார். சோழ அரசனுடைய மகள் மங்கையர்க்கரசியும் பாண்டிய மன்னன் நெடுமாறனும் சிவபெருமானுக்கு திருத்தொண்டர்களாக இருந்து சைவ சமயத்தை தலைக்கு செய்து திருவருள் பெருக அரசாட்சி செய்தனர். நெடுமாறன் எந்த அளவுக்கு சைவ சமயத்துல தொண்டாற்றானோ அதை விட அதிகமாகவே மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் சைவ சமயத்துக்கு தொண்டாற்றக்கூடிய நிலையில இருக்காங்க. ஏன்னா இவர்களும் ஒரு நாயன்மார், மங்கையர்க்கரசியும் ஒரு நாயன்மார் அப்படின்னு பாக்குறோம். அடுத்தபடியா குலச்சிறையார் வேளாளர் குலத்தில் பிறந்தவர், அவரும் ஒரு நாயன்மாரா நம்ம பாக்குறோம். திரைசெய் கடல் உலகின் கண் திருநீற்றின் நெறி விளங்க உரைசெய் பெரும் புகழ் விளக்கி ஓங்கு நெடுமாறனார் அரசுரிமை நெடுங்காலம் அழித்திரைவர் அருளாலே பரசு பெரும் சிவலோகத்து இன்புற்று பணிந்திருந்தார். இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்துல திருநீற்றை சார்பாக உள்ள அந்த சைவ சமய நெறி அதை விளங்கும்படியாக செய்து நெடுமாறன் நீண்ட காலம் நல்லாட்சி செய்து வந்தார். இதுக்கெல்லாம் காரணம் சிவபெருமானுடைய திருவருள் ஒன்றேதான். அதே போல இறுதி காலத்திலையும் கூட சிவனது திருவருளால் சிவலோக பதவி அடைந்து இன்புற்று இருந்தார். பொன் மதில் சூழ் புகழி காவலர் அடிக்கீழ் புனிதராம் தென்மதுரை மாறனார் செங்கமல கலல் வணங்கி பன்மணிகள் திரையோதம் பரப்பு நெடுங்கடற்படை தொன்மயிலை வாயிலோர் திருத்தொண்டின் நிலை தொழுவாம். அதாவது புகழி காவலர் அப்படிங்கிறது சீர்காழி வள்ளல் குறிப்பிடுறாங்க. மதில் சூழ்ந்த இந்த சம்பந்தரை திருவடி சார்பினால் பற்றி கொண்டு மதுரையில் ஆட்சி செய்த நின்றசீர் நெடுமாறன் சம்பந்தரின் மலர் போன்ற திருவடிகளை வணங்கி சைவ சமயத்திற்கு தொன்றாற்றி ஒரு சைவ நெறியை மதுரை முழுவதும் பரப்பினார் என்பதை சேக்கிழார் பெரிய புராணத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். ஆறுமுக நாவலர் கத்திய ரூபமாக அருளி செய்தது. கண்ணன் மேலி நெல்வேலி கவினார் மாறர் கௌரியர்கோன் அமணர் அரு கலக்கவெல்லாம் புன்னையில் சூழ் சிறபுற கோன் அணைய மாற்றி புனிதமிகு நீர் அணிந்து போற்றி செய்து மண்ணு புகழ் மங்கையர் கரசியாம் மலர்மாது மணிமார்ப மகிழ்ந்து மாற்றார் வெண்ணிடுதல் கண்டரசு புரிந்து காளி வேந்தரருள் சேர்த்த பெரு விரலினோரே. பாண்டிய நாட்டிலே மதுரையில் கூன் பாண்டியன் என்பவர் இருந்தார். சமணர்களின் துர்போதனையால் பொய் மார்க்கமாகிய ஆறுகத மதத்திலே பிரவேசித்தும் சோழனின் மகள் மங்கையர்க்கரசியாரை மனைவியாகவும் குலச்சிறையாரை அமைச்சராகவும் பெற்று சம்பந்தருடைய திருவருளால் சுரநோய் நீக்கப்பட்டு கூன் நிமிர்ந்து நெடுமாறன் ஆனார். நெல்வேலி போர்க்களத்தில் வடபுலத்து அரசர்களை வென்று சைவ சமயத்தை தலைக்கச் செய்ய நீண்ட காலம் ஆட்சி அமைத்து இறைவனது திருவருளால் சிவலோக பதவி அடைந்தார். பண்டிதர் மு கந்தையா எழுதியது நின்றசீர் நெடுமாறனை பற்றி. செந்தமிழும் சைவமும் சிறப்புற்று வாழுமாறு சிவநெறி பேணி அரசு ஏற்றிய பாண்டிய மன்னர் நிரலில் முதன்மை பெறுபவர் நெடுமாற நாயனார் ஆவார். நெடுமாற நாயனாரை பற்றி அவர் எழுதியது. யான் செய்தது நெல்வேலி செருக்களத்து வென்ற நிறைகொண்ட சிந்தையான் நின்றசீர் நெடுமாறன் சைவமும் செந்தமிழும் சிறப்புற்றும் வீரத்திலும் தானத்திலும் சிறப்புற்றும் மன்னர் மன்னனாய் வாழ்ந்த நெஞ்சில் குடிகொண்ட நெடுமாறனே. இந்த குரு பூஜை தினத்தில் எனக்கு வாய்ப்பளித்த ஞான பொற்சபை பொறுப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி இந்திராணி அம்மா அவர்களுக்கும் திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் திருமதி கருணாம்பிகா அம்மா அவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கியமைக்கு நன்றி பாராட்டுகிறேன்.